நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்குது. நம்ம ஒன்றா பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல. திங்கள் செவ்வாய் இன்றைக்கி புதன்கிழமை வேலை கொஞ்சம் நம்ம வீடியோ போகிற நேரத்தில் தாங்க ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதில் சில முக்கியமான கம்பெனி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற கம்பெனியோட ஆர்டர் மட்டும் பார்க்கலாம். சில கம்பெனியோடைய ஆர்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு கடுமையான ஒரு செல்லிங்கு. அதில் நிஃப்டி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான செல்லிங்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் கேட்ட இந்த பியூசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. ஒரு 3 பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு சப்போர்ட்டில் வந்திருக்கு. அதையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப்பில் அடிக்கடி நண்பர்கள் கேட்ட பங்கு தான் அது. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு செல்லிங்கு. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து செல்லிங்கு. அதுக்கப்புறம் நிஃப்டி பேங்க் நல்ல ஒரு செல்லிங்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான செல்லிங்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி பிளட் பாத் தான் நடந்துகிட்டு இருக்குது. கடுமையான ஒரு செல்லிங்கு. சில ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கையில் கொஞ்சம் அமௌண்ட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறேன். என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்குதோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு வாய்ப்பு. அதனால் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கையில் கேஷ் வச்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த மார்க்கெட் ஏற்றத்தில் சில பங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. அதே நம்ம ப்ராஃபிட்டும் புக் பண்ண கற்றுக்கணும். ஷார்ட் டைம்லையும் சரி, லாங் டைம்லையும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஃப்ளோ வச்சுருக்கணும். ஒரு கம்பெனிக்கு நம்ம எப்படி கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு பார்க்குறோமோ, அதே மாதிரிக்கே நம்ம ஒரு இன்வெஸ்டர் நம்மளும் கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு பார்க்கணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்தாதான் நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது. அதை எப்போவுமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி வந்து நல்ல ஒரு கடுமையான ஒரு செல்லிங்கு, பேங்க் நல்ல ஒரு செல்லிங்கு, அதுக்கப்புறம் மிட் கேப் நல்ல ஒரு செல்லிங்கு, ஸ்மால் கேப்லாம் 2% நல்ல ஒரு செல்லிங்கு. இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27% மேலே போயிருக்கு. அது முக்கியமான காரணம்னா அந்த செல்லிங் ப்ரெஷர் முக்கியம் வர காரணம் என்னன்னா, அமெரிக்கா, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபயர் ஓவர்னு கொடுத்துருக்காரு. வாரம் அதிகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கடுமையான ஒரு செல்லிங்கு. ஆயில் ப்ரைஸ் எல்லாம் மேலே போயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 2%, ஐடி, அதுக்கப்புறம் பியூசி பேங்கு, அதுக்கப்புறம் நிஃப்டி ஃபைனான்ஸ் சர்வீஸு, ஃபார்மா, எஃப்எம்சிஜி நிறைய எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரத்த கண்ணீராக தான் இருக்குது. அதனால் வந்து பயப்பட வேணாம். கையில் கேஷ் இருக்க அளவு வாங்குங்க. ப்ராஃபிட் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் புக் பண்ணி கையில் கேஷ் வச்சுக்கோங்க. எந்த ஒரு நல்ல ஸ்டாக்கு டவுன் சைடு வருதோ நல்ல ஒரு டவுன் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக வாங்க. அவசரப்படாதீங்க. ஆமாம். நிஃப்டியோட நம்ம சார்ட்டை பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலை பார்க்கலே பயமாக இருக்குங்க. அந்தளவுக்கு நான் சொல்லியிருந்தேன் முக்கியமான இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டுருக்குன்னு. இந்த கிரீன் லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டு நிஃப்டிக்கு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் டவுன் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. ஐடியெல்லாம் வந்து எல்லாமே இண்டெக்ஸ் நல்ல ஒரு செல்லிங்கு. நிறைய ஸ்டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொன்னல, அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரயில்வே ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்ஸு இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 8% ஏறினது. நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருங்க. மல்டிபிள் $1 மில்லியன் ஆர்டரு சவுத் ஆப்பிரிக்காவில் கிடச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்டர் சொல்லலாம். 8.82 மில்லியன் ஆர்டர் கிடச்சிருக்கு ரைட்ஸுக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டினியூ ஆர்டர் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த்ரிபில்கான் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இபிசி ஆர்டர் கிடச்சிருக்கு ஒடிசாவில். எப்போதுமே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. நம்ம போர்ட்ஃபோலியோ வச்சுருக்க ஒரு கம்பெனிக்கு ஆர்டருங்கிறது ஒரு முதுகெலும்பு மாதிரிக்க. நம்ம எப்படி முதுகெலும்பு இல்லாமல் நடக்க முடியாதோ படத்தை படுக்கையாக கிடப்போமோ அதே மாதிரிக்கே தான் ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் இல்லைன்னா அந்த கம்பெனி படத்தை படுக்கையாக தான் கிடக்கும். ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கம்பெனிக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்க கம்பெனிக்கு ஆர்டர் கிடைக்குதாங்கிற நம்ம நியூஸ் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டாக் யார் வச்சுருக்காங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்மேக்கோ ரயில்கோ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 71 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியோட மறுபடியும் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 கோடிக்கு ஏதோ ஆர்டர் கிடச்சிருக்கு. வாகனம் தயாரிக்கிற மாதிரி கிடச்சிருக்கு நான் கேள்விப்பட்டேன். நேற்று முந்தா நாள் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. டெக்ஸ்மேக்கோ ரயில் செக்யூர் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 71 கோடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜி நம்ம நண்பர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஆர்டர் ஸ்டாக் இது. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்கு. ஜூன் மந்தில் மட்டுமே 3000 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. பிவிஎஸ் மாடலு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா இபிசி ஆர்டர்லாம் நிறையா கிடச்சிருக்கு உங்களுக்கு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் சொல்லலாம். ஜூன் மந்த் மட்டுமே ஒரு 3000 கோடி ஆர்டருங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆர்டர் தாங்க இந்த கம்பெனிக்கு. இந்த ஸ்டாக் யார் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ரா கம்பெனி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய போர்ட்ஃபோலியோ இருக்க ஒரு ஸ்டாக்கு தான் சியாச்சிக்கல். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 3 ஆர்டர் கிடச்சிருக்குங்க. இந்த 3 டேஸ்லேயே 1 வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4050 கோடி 3 ஆர்டர் கிடச்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1700 கோடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
700 கோடிக்கு மேலே. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க, 6% மேலே ஏறி இருக்குது. நிறையா ரோடு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ கிடச்சிருக்கு. 1089 கோடி மறைக்க 1350 கோடி, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4000 கோடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. மிகப்பெரிய ஆர்டரு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன ஆகும்னு தெரியாது, மல்டிபேக்கரோட ஆகலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கண்டினியூ ஆர்டர் கிடச்சிருக்கு. நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்கை பற்றி. இந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல் நம்ம பார்க்கலாம். இருக்கும் நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் நல்ல ஒரு லோலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையில் போயிட்டு இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. நல்ல ஒரு டவுனோட வந்தால் நல்லது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கீழே தான் இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரிசல்ட் நம்ம பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லாவே அருமையாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா 82% வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ரொமோட்ரு. எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க, ஒரு பாசிட்டிவ். டிஐயும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க, அது ஒரு பாசிட்டிவ்ங்க. இந்த ஸ்டாக் நல்லா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. எங்களுக்கு வந்து நிறையா கண்டினியூ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் குவார்ட்டரில் மட்டுமே ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 4000 கோடிக்கு மேலே ஆர்டர் கிடச்சிருங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் பாருங்கள். இந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்க ஆர்டர் ஜூன் குவார்ட்டரில் மட்டுமே 4000 கோடி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கியூப் பைப் கம்பெனி. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 738 கோடி ஆர்டர் கிடச்சிருங்க இந்த கம்பெனிக்கு. இது முக்கியமான என்னென்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலெலாம் அதிகமாக அடிக்குதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஷார்ட்டேஜ் வரும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ப்ராஜெக்ட்டு நிறையா கொண்டு வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக்கோட வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் லோலேருந்து பார்த்திங்கன்னா ஹையில் போயிருக்கு. ஸ்டாக் பியில் வந்து பார்த்திங்கன்னா 19 தான். ஆர்ஓசி ஆர்ஓஎலாம் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு கீழே தாங்க இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 72 இருக்குது, நல்லாவே வச்சுருக்காங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1 கிட்ட இருக்குது. கடன் சுத்தமாக கிடையாது, ஒரு மைக்ரோ கேப்பு. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் சொல்லலாம். 1750 கோடி தான் ஸ்மால் கேப்பு. இவங்களோட ரிசல்ட் பார்க்கல லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியில்லைங்க. குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 42 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 558 கோடி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான வருஷம் 2026. வெறும் 141 கோடி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% வச்சுருக்காங்க. பப்ளிக்கிட்ட தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்னை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ண மாதிரி தெரியுது. நம்ம சார்ட்டு இந்த இதோட சார்ட்டை நம்ம பார்க்கலாம். நிஃப்டி இதில் ட்ரேடிங் வியூவில் ஒரு சாம்பிள் டேட்டா தாங்க. நம்ம எதுவுமே பை காலும் செல் காலும் கொடுக்குறது கிடையாது. ஆமாம், பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் உள்ளே வந்துடுச்சு. டபிள்யூ பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நேற்று. பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த ஸ்டாக் உள்ளே வந்துருக்குங்க. இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஆர்டருங்க. 730 கோடிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆர்டரு. டைமண்ட் பவர் இன்ஃப்ரா இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு அருமையான ஆர்டருங்க. பவர் கேபிள் ஆர்டரு 436 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல் வந்து நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல் டைம் ஹையில் தாங்க இருக்குது. ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டைமண்ட் பவர் பியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. 12,000 மார்க்கெட் கேபிட்டலு இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு ஹை. நம்ம இந்த லோவில் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணோம். இதோட சார்ட்டை நான் காமிக்கிறேன். நம்மளை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். யார் இந்த ஸ்டாக்கை வாங்கி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட் பண்ண நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஸ்டாக்கை பற்றி. இந்த ஸ்டாக்கை வந்து யாரும் வாங்கி ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா அந்த நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோக்கு இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ரா இன்ஜினியரிங் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 256 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. வாரணாசி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுங்க. நல்ல ஒரு அருமையான ஆர்டருங்க. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இடையில நல்ல ஒரு டவுன் இந்த ஸ்டாக்கு. நல்ல முக்கியமான ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு லோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ரீசெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரைஸாக இருக்குது. இந்த லோவில் பிடிச்சிருந்த ஆளுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். யார் இந்த லோவில் பிடிச்சிருந்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 82% லாபம். ஆனால் இந்த யார் இந்த ஹையில் வாங்கியிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நஷ்டத்தெல்லாம் இருப்பீங்க. எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப முக்கியம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரி இருந்தால் ஓகே, அட்லீஸ்ட் இந்த ஏரியாவில் என்ட்ரி இருந்தால் கூட ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே என்ட்ரி இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லாஸில் தான் இருப்பீங்க. அதனால் ரொம்ப கவனங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிகே எனர்ஜி. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சக்தி பம்பு, ஓஸ்வால் பம்பு, இந்த ஜிகே எனர்ஜி இந்த மாதிரி கம்பெனிக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிங்க, பம்ப் ஆர்டரு. அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 236 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருங்க. ஒரு நல்ல ஒரு அருமையான ஆர்டரு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. ஜிகே எனர்ஜி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா 14 தான் இருக்குது.
அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு சைடு வேல தான் இருக்குது, நல்ல ஒரு டவுனில் வந்து சைடில் தான் இருக்குது. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு. இந்த ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹோல்டு பண்ணுறாங்க 80% கிட்ட. டிஐ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வச்சுருக்காங்க. பப்ளிட் இந்த ஸ்டாக் இருக்குங்க, ஜிகே எனர்ஜி. அதுக்கப்புறம் என்பிசிசி இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா 132 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடைச்சிருக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒடிசா ப்ராஜெக்ட்டில், அஸ்ஸாம் ஒடிசாவில். என்பிசிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும் இந்த கம்பெனியை பற்றி. ஆமாம், நீங்கள் எந்தெந்த கம்பெனி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கோ அதுக்கு ஆர்டர் கிடச்சின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்ம நிறையா கம்பெனி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரைட்ஸு, திலீப்கா பில்டான், டெக்ஸ்மேக்ஸ் ரயில், ப்ரீமியர் எனர்ஜி, சீகால், இந்தியன் கியூப், டைம் அண்ட் பவர், என்வரா இன்ஃப்ரா, ஜிகே எனர்ஜி, என்பிசிசி இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குறான்னு பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டாக்கு, பேங்க் ஸ்டாக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் வந்திருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி. நிறைய நண்பர்கள் கேட்டது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. இந்த கம்பெனி வந்து இந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 3% நல்ல ஒரு டவுனுங்க. 1 லட்சம் லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி நல்லா இருக்குங்க. ஆர்ஓசி ROE டீசெண்டாக இருக்குது. 3.5% நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1க்கு கீழாது. பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கடன் இருக்குங்க. நல்ல ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. முக்கியமான சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் ரிசல்ட் பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக ஒன்றும் மோசமான சொல்ல முடியாதுங்க. பேங்க் ஸ்டாக் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோவில் வாங்கணுங்க, நல்ல ஒரு ஹையில் விற்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எப்போ வந்து சைக்கிளிக் பிஸ்னஸ் மாதிரி தான் பேங்க் பிஸ்னஸும். ஏன்னா RBI ஏதாச்சும் ஒரு புதுசாக ரூல்ஸ் போட்டாங்கன்னா டக்குன்னு டவுனில் வரும். அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். நல்ல ஹையில் போய் நம்ம வாங்கக்கூடாதுங்க. நல்லா டிவிடெண்ட் கொடுக்குற பேங்கை வாங்கினோம்னா நம்ம டிவிடெண்ட் கிடைக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ரொமோட்டர் நல்லா வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து பார்க்கல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். இதுவும் பியூசி பேங்க் தானே, பேங்க் ஆஃப் பரோடா. அப்போ 3 பேங்குமே நம்ம பார்க்க போகிறது பியூசி பேங்க் தாங்க. எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்திங்கன்னா விற்றுருக்காங்க. டிஐ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். ட்ரேடிங் வியூவில் சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா நல்ல முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்குள்ள அந்த ஸ்டாக் வந்திருக்கு. நம்ம ஒரு கப்பு வித் ஹேண்டில் பண்ணி போட்டிருக்கோம் அந்த ஸ்டாக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு டவுன் சைடு தான் வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டு இந்த தான், அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் தான் வந்திருக்கு. ப்ரீவியஸ் லோக்கு பக்கத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணலை. ப்ரீவியஸாக இங்கே லோ வந்திருக்கு பார்த்திங்களா இந்த கேண்டில் 2026 ஏப்ரல். அங்கேருந்து ஒரு ஹை போயிட்டு ஒரு சைடு வே போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபிள்யூ டாப், இது எம் பேட்டர்ன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பை வந்து டபுள் டாப் போட்டு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சப்போர்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பேங்க் ஆஃப் பரோடா. அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கனரா பேங்க். கனரா பேங்க் நம்ம 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் சைடில் தான் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5% நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்குங்க. நல்ல ஒரு டவுன், நல்ல ஒரு லோலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் ஹையில் போயிடுச்சு. நான் இடையில கொஞ்சம் அவசரப்பட்டு விற்றுட்டேன் இந்த ஸ்டாக்கை. இவனோட ரிசல்ட் பார்க்கல லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை சொல்கிற மாதிரிக்கே. நான் 5000 கோடிலேருந்து 4500 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. இல்லை ஷேர் ஹோல்டர் நம்ம பேட்டர்ன் பார்க்கலாம். ப்ரொமோட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அதே தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐயை கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க, டிஐ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கனரா பேங்க்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இன்றைக்கி. நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை வேணால் நம்ம எடுத்துருவோம், வரைஞ்சிருக்கதை எடுத்துட்டோம்னா முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டில் தான் அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் லைன் 2025 சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த சப்போர்ட் தான் அடுத்தது வந்து கனரா பேங்க்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு வந்திருக்குங்க. அடுத்தது நம்ம மூணாவது பார்க்க போகிற பேங்க் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க்கு. யூனியன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு 3.5%. நம்ம பார்த்த 3 பேங்குமே பேங்க் ஆஃப் பரோடாவும் சரி, கனரா பேங்க் சரி, யூனியன் பேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5% நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு. எல்லாமே லார்ஜ் கேப்பு பியூசி ஸ்டாக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் பண்ணி 4% நல்ல ஒரு டவுனுங்க. இது ரிசல்ட் பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. 5073 கோடிலேருந்து பார்த்திங்கன்னா 5504 கோடி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டரில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தா ப்ரொமோட்டர் சேம் தான். எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கூட்டியிருக்காங்க, டிஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு செல் பண்ணியிருக்காங்க யூனியன் பேங்க்கு. இந்த பேங்கோடைய நம்ம
டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்துடலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் வந்திருக்கு. இந்த லைன் நம்ம போட்டுக்கோம் பாருங்கள். கப்பு வித்து கேண்டில் பண்ண பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக அங்கே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைட் வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏன்னா மல்டிபிள் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. யாருக்காச்சும் நம்ம பழைய நண்பர்கள் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த நண்பர்களுக்கு தெரியும். இந்த கப்பு வித்து கேண்டில் பட்டன் பிரேக் அவுட் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 30% ரிட்டர்ன் கொடுத்துட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. இது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க. இதை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த சப்போர்ட்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சப்போர்ட்டு அடுத்தது இல்லை, இங்கேயோட ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது. மைனர் சப்போர்ட் நிறையா இருக்குது, ஆனால் மேஜர் சப்போர்ட் இங்கே தான் இருக்கிறதுக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த 3 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை ரீச் ஆயிருக்கு. யூனியன் பேங்கு, கனரா பேங்கு, அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா. மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. நம்ம முதல்ல பார்க்கல 500 பாயிண்ட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 550க்கு மேலே போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனம் தேவை. எப்போதுமே கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சிருக்க போர்ட்ஃபோலியோலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5% எப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50,000 நம்ம கேஷ் வச்சிருந்தா தான் நம்ம அடுத்தடுத்து டவுன் சைடில் வரும்போது ஆவரேஜ் பண்ணி நம்ம அடுத்த ஒரு புல் பேக் வரும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதனால் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கையில் வச்சுக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்கை நம்ம பைக்காலோ செல்காலோ கொடுக்குறது கிடையாது. ஏன்னா நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய நம்பர்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்குங்க. அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா ஸ்டாக்கோடைய பிரேக் அவுட் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் எடுத்து அதை சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோ போடுறோம். அதை நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இன்னொரு அருமையான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.